நீங்க இங்கே இருந்து பல கிலோமீட்டர் அவுட்டர்ல போய் அந்த காட்டுல தோட்டத்துல முந்திரி பருப்பு விளையிற இடத்துக்கு போய் வாங்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு போக்குவரத்து செலவு, வண்டியில ஏத்து கூலி, இறக்கு கூலி, அதுக்கப்புறம் இங்க வந்து அதை பேக்கிங் பண்றது, ஏன் கூட போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைக்கிறது, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? ஆமாங்க, இதெல்லாம் பெரிய கஷ்டமா இருக்குங்கன்னாரு சோமன். ராமன் சொன்னாரு, இத மாதிரி எந்த கஷ்டமும் எனக்கு கிடையாது அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்களா, கடையிலேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்களான்னாரு சோமன். கிடையவே கிடையாது. நான் இங்க இருந்து பல கிலோமீட்டருக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போறதும் இல்ல, அங்கிருந்து வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி அதுக்கு கூலி கொடுத்து அப்படியும் பண்றது இல்ல. வேற எப்படிதாங்க பண்றீங்க அப்படின்னு சோமன் ரொம்ப வேகமா கேக்குறாரு. அப்ப ராமன் சொன்னாரு, ஒண்ணும் இல்ல, அடுத்த தெருவுல தானே நீ விக்கிற, உன்கிட்ட 700 ரூபாய்க்கு வாங்கி நான் 800 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கூட்டம் குறைச்சலா வந்தாலும் என் லாபம் குறையிறது கிடையாது அப்படின்னு ராமன் சொன்னார். சோமனுக்கு அப்பதான் வியாபார யுக்தினா என்னன்னு புரிஞ்சிச்சு. வியாபாரத்துல பொறாமையை விட்டுட்டு போட்டி போடுறது தப்பு கிடையாது. ஆனா அந்த போட்டியும் புத்திசாலித்தனமா இருக்கணும். கண்மூடித்தனமா இருந்ததுன்னா வியாபாரத்துல லாபத்தை நாம தான் இழக்கிற மாதிரி ஆகும்.